Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா டீ கடை ஸ்பெஷல் பருப்பு வடை தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். கிறிஸ்பியான பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் JMC Food Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பருப்பு வடை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 150 கிராம் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். 6 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பாதி கடலைப்பருப்பை மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிறேன். அப்புறம் பேலன்ஸ் இருக்க கடலைப்பருப்பையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது வடை செய்ய தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கிறேன். வடைக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது எல்லாத்தையும் மீடியம் சைஸ் பால்ஸாக உருண்டை பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. இது எல்லாத்தையுமே இப்போவே தட்டி எடுத்து வைக்க போகிறதில்ல, டைரெக்டாக ஆயில்லையே தட்டி ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே தட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சோன்னா ஆயிலில் போடுறதுக்கு எடுக்கும்போது எல்லாமே உதிர்ந்து போயிடும். வடையோட ஷேப்புமே கிடைக்காது. அதனால ஒவ்வொன்றா தட்டும்போது உடனே எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். வடை செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை திருப்பி விட்டுக்கிறேன். எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன். வடை கிறிஸ்பியாக வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கிறேன். வடை 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கிறேன். சுவையான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JMC Food Recipes சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.